Hi, Vanakkam and welcome to Royal Chemistry Park, the YouTube channel for excellence. நாம போன வீடியோல SN1, SN2 அதுக்கப்புறமா அயன் பேர் மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் டீடைல்டா நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல இந்த மெக்கானிசத்தோட ஹைலைட்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ லெசன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. I am Dr. K. Rajarajan, Associate Professor and Head, Department of Chemistry, Raja Sarfoji, Government College. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ SN1 மெக்கானிசம்னா அது வந்து ஒரு 2 ஸ்டெப் மெக்கானிசம். அதில் வந்து ஒரு கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் இன்வால்வ் ஆகுது. இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் லீவிங் குரூப் வந்து சப்ஸ்ட்ரேட்லேருந்து வெளில போயிடுது. அடுத்த ஸ்டெப் வந்து அந்த ஃபார்ம் ஆன இன்டர்மீடியட்டை நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் அந்த சப்ஸ்ட்ரேட்டோடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும் நம்ம வந்து ரேட்லால டிட்டர்மின் பண்றதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மெக்கானிசத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பாசிபிளா இருக்கு. இதுல வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிபிசிட்டி லாஸ்ட் ஆயிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெர்ஷியரி அல்கைல் ஹேலைட்ஸ், அல்லைலிக் அண்ட் பென்சைலிக் ஹேலைட்ஸ், சால்வோலைசிஸ் ரியாக்ஷன், அதாவது போலார் புரோட்டிக் சால்வன்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த சால்வோலைசிஸ் ரியாக்ஷன்ஸ், இதையெல்லாம் இதுக்கு வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். அடுத்தது SN2 மெக்கானிசம். இந்த SN2 மெக்கானிசம்ங்கிறது ஒரே சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ஒரு கன்சர்டட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நியூக்ளியோஃபைல் வந்து சப்ஸ்ட்ரேட்டை அட்டாக் பண்ற அதே சேம் ஈவெண்ட்ல லீவிங் குரூப் வந்து சப்ஸ்ட்ரேட்டை விட்டு வெளில போயிடுது. இப்போ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஏன்னா சப்ஸ்ட்ரேட்டும் நியூக்ளியோஃபைல் ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷனும் இந்த ரேட் லாவில் அக்கவுண்ட் ஆகுது. அப்புறம் இன்வர்ஷன் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் SN1 ரியாக்ஷன்ல இருந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் இதுல கிடையாது. இதுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா பிரைமரி அல்கைல் ஹேலைட், அல்கைல் மெத்தைல் ஹேலைட்ஸ், அப்புறம் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ், அதாவது புரோட்டிக், போலார், அப்ரோட்டிக் சால்வன்ஸ்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது. அடுத்தது அயன் பேர் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மெக்கானிசம் வந்து டைட் ஆர் லூஸ் அயன் பேர் அதுல வந்து இன்வால்வ் ஆகுறப்ப இதை வந்து அயன் பேர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இதுலயும் 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லீவிங் குரூப் வந்து சப்ஸ்ட்ரேட்ல இருந்து வெளியில போயிடுது. அது வந்து ஒரு அயன் பேரை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் நியூக்ளியோஃபைல் வந்து அந்த அயன் பேரை அட்டாக் பண்ணுது. இப்போ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கைனெட்டிக்ஸ் வந்து SN1க்கும் SN2க்கும் இடையில இருக்கு. இதுல வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிபிசிட்டி ரீடைனும் ஆகலாம், காணாமலும் போகலாம். அடுத்தது சால்வெண்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இந்த அயன் பேர் மெக்கானிசம் நடக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா செகண்டரி அல்கைல் ஹேலைட்ஸ், சால்வோலிசிஸ் ரியாக்ஷன் இன் போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ரைட், இது வந்து அயன் பேர் மெக்கானிசம்னா என்னன்றது நம்ம டிஃபைன் பண்றோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு டைட்டாகவோ இல்லை ஒரு லூஸாகவோ ஒரு அயன் பேர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த அயன் பேர் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் வந்து செகண்டரி அல்கைல் ஹேலைட்ஸ் மாதிரியான சப்ஸ்ட்ரேட்ஸ்ல
இதை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதை வந்து என்னென்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சால்வெண்ட், நியூக்ளியோஃபைல் அண்ட் லீவிங் குரூப் இதெல்லாம் இந்த மெக்கானிசத்தை, அதாவது அயன் பேர் மெக்கானிசத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். R2CHCl இருந்து R2CH அந்த ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது, குளோரைடு வந்து வெளியில போயிடுது. இப்போ இந்த இன்டர்மீடியேட்டை வந்து நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது, அதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த R2CHோட நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆனிச்சுன்னா R2CH நியூக்ளியோஃபைல் வருது. இதுதான் அயன் பேர் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னா ஐசோப்ரோபைல் குளோரைடு வந்து வாட்டரோட ரியாக்ஷன் பண்ற அந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அதாவது CH3 twice CHCl plus H2O, அதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா CH3 twice CHOH plus HCl. இப்போ இந்த மெக்கானிசம் வந்து 2 ஸ்டெப் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து லீவிங் குரூப் வந்து டிட்டாச் ஆயிடுது. ஸோ இந்த லீவிங் குரூப் வந்து வெளில போனதுனால ஒரு அயன் பேர் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து நம்ம அயன் பேர் அப்படின்னு சொல்றோம். CH3 twice CH plus. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிற மெக்கானிசத்தில் நடக்குது. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தோம்னா இந்த இன்டர்மீடியேட்டை வந்து நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்றது. இப்போ இந்த இதுதான் இன்டர்மீடியேட். இதை வந்து இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்றதுச்சா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. CH3 twice CHOH plus HCl போயிடுது. ரைட். இப்போ வந்து இந்த அயன் பேர் மெக்கானிசத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கைனெட்டிக்ஸ். இதோட கைனெட்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் இடையில இருக்கு. இப்போ நமக்கு நல்லா தெரியும் SN2 மெக்கானிசம்னா அது வந்து என்னன்னு சொல்றோம், அது வந்து செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி SN1 மெக்கானிசம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ்னு சொல்றோம். ஆனா இந்த அயன் பேர் மெக்கானிசம் வந்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கு. அதனாலதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் மிடில் இருக்கிற ஒரு கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரிட்டன்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இன்வர்ஷனாகவும் இருக்கலாம். அந்த அயன் பேரை பொறுத்து அது மாறும். இப்போ நம்ம வந்து SN2ல என்ன பார்த்தோம், SN2ல வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆனா SN1ல வந்து அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ரீடைன் ஆயிடுது, அதெல்லாம் ரிட்டென்ஷன் சொல்றோம். இங்க அயன் பேர் மெக்கானிசத்துல ரிட்டென்ஷனும் வரலாம், இன்வர்ஷனும் வரலாம். அது வந்து அந்த அயன் பேரோட ஸ்ட்ரக்சரை வந்து பொறுத்து அது மாறுபடும். அப்புறம் சால்வெண்ட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னு வச்சுங்க, இதுல வந்து போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து அயன் பேரை ஃபேவர் பண்ணுது. அப்புறம் நியூக்ளியோஃபைல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாடரேட் நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து அயன் பேரை ஃபேவர் பண்ணுது. அப்புறம் லீவிங் குரூப் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா குட் லீவிங் குரூப்ஸ், அதாவது நல்ல லீவிங் குரூப்ஸ் எல்லாம் இந்த அயன் பேர் மெக்கானிசத்தை வந்து ஃபேவர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா கைனெட்டிக் ஸ்டடீஸ்ல சில ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த டெக்னிக் பார்த்தோம்னா நம்ம ரியாக்ஷனை வந்து மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ், இது பார்த்தோம்னா டிரான்சிஷன் ஸ்டேட் மாடலிங், அதை வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு எவிடன்ஸா யூஸ் ஆகுது. இப்போ கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் பேர் மெக்கானிசம் வந்து SN1க்கும் SN2க்கும் இடையில இருக்கிறதுனால அதை வந்து ஒரு ஹைபிரைட் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைட்டா இல்லைன்னா லூஸான அயன் பேர் இன்டர்மீடியட் நமக்கு கிடைக்குது. இந்த மெக்கானிசத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதெல்லாம் எதுன்னு பார்த்தோம்னா சால்வெண்ட், நியூக்ளியோஃபைல், அப்புறம் லீவிங் குரூப், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு ஃபேக்டர்ஸா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? இப்போ அடுத்தது நம்ம இந்த SN1, SN2, அப்புறம் இந்த அயன் பேர் மெக்கானிசம், இந்த மூணையும் பார்த்தோம் இல்லையா? இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நம்ம பண்றதுனால நமக்கு ஈஸியா வந்து இந்த பாயிண்ட்ஸ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட ஒவ்வொரு மெக்கானிசமும் இண்டிவிஜுவலா கேட்கறச்ச, நம்ம இத கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, சீக்கிரம் நம்ம வந்து இத வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வந்து எப்படி கம்பேரிசன் பண்றோம் அப்படின்னா, ஆ ரேட் லா என்ன? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ரீஅரேஞ்ச்மென்ட் வருதா இல்லையா? அது சப்ஸ்ட்ரேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்? அதாவது என்னென்ன சப்ஸ்ட்ரேட்ஸ் எந்தெந்த மெக்கானிசத்த ஃபாலோ பண்ணுது? அப்படிங்கிறது தான் நம்ம இங்க வந்து பார்க்குறோம். ரைட். இப்போ SN1 மெக்கானிசம்னா அதோட ரேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கு. SN2 மெக்கானிசம்னா அதோட ரேட்ல வந்து செகண்ட் ஆர்டரா இருக்கு. அயன் பேர் மெக்கானிசம்னா அதோட ரேட்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் மிடில்ல இருக்கிறதுனால இத பிட்வீன் அப்படின்னு சொல்றோம். ரைட். இதுதான் வந்து ரேட் லாவுக்கு இந்த SN1, SN2 அண்ட் அயன் பேர் மெக்கானிசத்தை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்த ஃபீச்சர் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இப்போ SN1க்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்கான்னா இல்ல. SN2க்கு அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த மெக்கானிசத்திலே வால்டன் இன்வெர்ஷன்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால தான் அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இன்வெர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அதாவது சப்ஸ்ட்ரேட் வந்து ரியாக்ஷன், அதாவது சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அதுதான் வந்து இன்வெர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். அது வந்து SN2ல இருக்கு. ரைட். அடுத்தது வந்து ரீஅரேஞ்ச்மென்ட். ரீஅரேஞ்ச்மென்ட் பார்த்தோம்னா SN1ல ரீஅரேஞ்ச்மென்ட் பாசிபிள். ஆனா SN2ல வந்து அந்த ரீஅரேஞ்ச்மென்ட் கிடையாது. இப்ப அடுத்ததா அயன் பேர், சாரி, அப்புறம் ரீஅரேஞ்ச்மென்ட்க்கு அப்புறம் சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா? சப்ஸ்ட்ரேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, SN1க்கு டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ஸ், அதாவது டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ஸ்லாம் SN1 மெக்கானிசம் வழியா ஃபாலோ பண்ணும். SN1 மெக்கானிசம் தான். இப்போ டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ஸ் வந்து சப்ஸ்ட்ரேட்னா, அது வந்து எந்த மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும்னா SN1 மெக்கானிசம் தான் போகும் அது. அதே மாதிரி பிரைமரி அல்கைல் ஹேலைட்ஸ் வந்து சப்ஸ்ட்ரேட்டா இருக்கச்ச, அது வந்து SN2 மெக்கானிசம் அங்க பிரிஃபரபிளா இருக்கு. அதே மாதிரி செகண்டரி அல்கைல் ஹேலைட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த சப்ஸ்ட்ரேட்ஸ்க்கெல்லாம் அயன் பேர் மெக்கானிசம் தான் பிரிஃபரபிளா இருக்கு. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரேட் லா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ரீஅரேஞ்ச்மென்ட், சப்ஸ்ட்ரேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள். இதுல நம்ம இந்த 3 மெக்கானிசத்தையும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். SN1, SN2, அதுக்கப்புறம் அயன் பேர். ஆல் ரைட். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த SN1, SN2, அதுக்கப்புறம் இந்த அயன் பேர் மெக்கானிசத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது வர்றது சப்ஸ்ட்ரேட் ஃபேக்டர்ஸ். இந்த சப்ஸ்ட்ரேட் ஃபேக்டர்ஸ்னா என்ன சப்ஸ்ட்ரேட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான். இப்போ அல்கைல் குரூப், டெர்ஷியரி, செகண்டரி, பிரைமரி. இப்போ SN1 ஃபேவர்ட் பை டெர்ஷியரி. இப்போ SN1 மெக்கானிசம்னா அந்த அல்கைல் குரூப் வந்து டெர்ஷரியா இருக்கும். டெர்ஷரி வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள். அதுக்கப்புறம் தான் செகண்டரி. பிரைமரிலாம் அது வந்து SN1லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் லீவிங் குரூப் பார்த்தோம்னா, நல்ல லீவிங் குரூப்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இப்போ குளோரைடு, புரோமைடு அயன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன்ஸுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அப்புறம் அல்லைலிக் அண்ட் பென்சைலிக் சப்ஸ்ட்ரேட்ஸ் இதை பார்த்தோம்னா, இந்த 2 சப்ஸ்ட்ரேட்ஸும் SN1 ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ரெசனன்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சப்ஸ்ட்ரேட் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது நியூக்ளியோஃபைல் ஃபேக்டர்ஸ்னா என்ன? நியூக்ளியோஃபைலோட ஸ்ட்ரென்த். இப்போ ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைலா இருந்துச்சுன்னா அது வந்து SN2வை சப்போர்ட் பண்ணும். வீக்கான நியூக்ளியோஃபைலா இருந்தா அது வந்து SN1. இப்போ உதாரணத்துக்கு OH மைனஸ், அப்போ வந்து அது வந்து ஒரு பவர்ஃபுல், என்ன சொல்லலாம், நியூக்ளியோஃபைல்னு சொல்லலாம். அது வந்து அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இதை பண்ணலாம். ஸோ வீக்கான நியூக்ளியோஃபைல் அப்படின்னாக்கா இப்போ ஓஹெச்சோட இது பண்றச்ச நமக்கு வந்து சில வீக்கான நியூக்ளியோஃபைல்ஸ்லாம் இருக்கு. அது வந்து எதை சப்போர்ட் பண்ணணும்னா SN1 சப்போர்ட் பண்ணும். அடுத்தது சைஸ்.
அந்த நியூக்ளியோஃபைலோட சைஸ் வந்து சின்னதா இருந்ததுன்னா அது SN2 ஃபேவர் பண்ணும். லார்ஜ் நியூக்ளியோஃபைலா இருந்தா அது வந்து SN1 வந்து ஃபேவர் பண்ணும். அப்புறம் சார்ஜ். இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து ஃபேவர் SN2. இப்போ நான் சொன்னேன் இல்லையா OH மைனஸ். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது வந்து SN2 ஃபேவரா பண்ணுது. அடுத்தது சால்வெண்ட். சால்வெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது பொலாரிட்டி. போலார் சால்வெண்ட்ஸ் வந்து SN1 அயன் பேரையும், நான் போலார் சால்வெண்ட்ஸ் வந்து ஃபேவர் SN2 சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ புரோட்டிக் வெர்சஸ் அப்ரோட்டிக். இப்போ புரோட்டிக் வெர்சஸ் அப்ரோட்டிக்னா புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN1 சப்போர்ட் பண்ணுது. அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN2 ஃபேவர் பண்ணுது. இப்போ சால்வெண்டோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உள்ளது வந்து SN1 வந்து ஃபேவர் பண்ணுது. இப்போ டெம்பரேச்சர் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் வந்து SN1 அயன் பேரையும் சப்போர்ட் பண்ணுது. டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா SN2 ஃபேவர் ஆயிடுது. மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ப்ரெஷர், கெட்டாலிஸ்ட் அண்ட் ஸ்டெரிக் எஃபெக்ட்ஸ். ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் SN2னா ஹை ப்ரெஷர் தேவையா இருக்கு. கெட்டாலிசிஸ்னா சம் கேட்டலிஸ்ட். இப்போ சில்வர் பிளஸ் மாதிரியா உள்ளதெல்லாம் வந்து SN1 சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் ஸ்டெரிக் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா அது வந்து SN1 இல்லைனாக்கா அயன் பேரை வந்து ரெடியூஸ்டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த சப்ஸ்டேட்ஸ்ல இந்த எது வந்து எந்த மெக்கானிசம் வந்து சூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இன்ஃப்ளூயன்சிங் மெக்கானிசம் சாய்ஸ் அப்படின்னு அதை சொல்றோம். SN1க்கு வந்து டெர்ஷரி சப்ஸ்டேட்ஸ், குட் லீவிங் குரூப்ஸ், போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ், ஹை டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து SN1க்கு இருக்கு. இப்போ SN2க்கு பார்த்தோம்னா பிரைமரி சப்ஸ்டேட்ஸ். பிரைமரி சப்ஸ்டேட்ஸ்னா இப்போ மெத்தில் குளோரைடு இல்லை வந்து எத்தில் புரோமைடு அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிரைமரி சப்ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்ஸ், அப்புறம் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ், அப்புறம் லோ டெம்பரேச்சர் இதெல்லாம் இருந்ததுன்னா SN2 இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அயன் பேர் அதை பார்த்தோம்னா செகண்டரி சப்ஸ்டேட்ஸ், அப்புறம் மாடரேட் நியூக்ளியோஃபைல்ஸ், அப்புறம் போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சப்ஸ்டேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ஸ் வந்து SN1 ஃபேவரா இருக்கு. அதாவது டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்றச்ச நமக்கு டெர்ஷரி பியூட்டனால் வந்து ப்ராடக்டா கிடைக்குது, HCl வெளில போயிடுது. அதே மாதிரி பிரைமரி ஆல்கைல் ஹேலைட்னா SN2 ஃபேவர்னு நம்ம பார்த்தோம். இப்போ எத்தில் புரோமைடும் OH ரியாக்ட் பண்றச்ச நமக்கு எத்தனால் கிடைக்குது, புரோமின் போயிடுது. ரைட். இப்போ நியூக்ளியோஃபைல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வந்து SN2 ஃபேவர் பண்ணுது. இப்போ எத்தில் புரோமைட் பிளஸ் சயனைட் பார்த்தோம்னா எத்தில் சயனைட் பிளஸ் புரோமைட் அப்படின்னு வருது. அடுத்ததா வீக் நியூக்ளியோஃபைல்னா அது வந்து SN1 ஃபேவர் பண்ணும். இப்போ டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு கூட வாட்டர் நம்ம போட வச்ச நமக்கு வந்து டெர்ஷரி பியூட்டனால் கிடைக்குது. இப்போ சால்வெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னாக்கா போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN1 ஃபேவர் பண்ணுது. போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN2 ஃபேவர் பண்ணுது. அப்புறம் டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை டெம்பரேச்சர் வந்து SN1 ஃபேவர் பண்ணுது, லோ டெம்பரேச்சர் வந்து SN2 ஃபேவர் பண்ணுது. அப்புறம் லீவிங் குரூப்ஸ்னு பார்த்தோம்னா குட் லீவிங் குரூப்ஸ் வந்து SN1 ஃபேவர் பண்ணுது. அதே மாதிரி பூவர் லீவிங் குரூப்ஸ் வந்து SN2 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. ஓகே.
இப்போ ஸ்டெரிக் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டட் சப்ஸ்ட்ரேட்லாம் SN1 ஃபேவர் பண்ணுது. இப்போ ஸ்டெரிக்கலி அன்ஹிண்டட் சப்ஸ்ட்ரேட்னா அது வந்து SN2க்கு ஃபேவரா இருக்கு. இப்போ இந்த மெக்கானிசத்துக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ SN1 மெக்கானிசத்துக்கு என்ன எவிடன்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கைனடிக் ஸ்டடீஸ்னு சொல்லலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸா இருக்கு. சப்ஸ்ட்ரேட்டுடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும் ரேட் டிபெண்ட் ஆகுது. ஓகேயா? அடுத்தது ஸ்டீரியோ கெமிக்கல் ரேண்டம்னஸ் பார்த்தோம்னா அதுல வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியே கிடையாது. ஏன்னா அதுல கார்போ கேட்டைன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. ரைட். இப்போ தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம், ரீஅரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கிறது. அதான் ஃபார்மேஷன் ஆஃப் ரீஅரேஞ்சு ப்ராடக்ட்ஸ். அதாவது ரீஅரேஞ்சு ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல ஃபார்ம் ஆகுது. எதனாலனாக்கா இந்த கார்போ கேட்டைன் வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுனால. அடுத்தது சால்வெண்ட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN1 ஃபேவர் பண்ணுது. அப்புறம் வந்து லீவிங் குரூப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குட் லீவிங் குரூப்ஸ் எல்லாம் SN1 ஃபேவர் பண்ணுது. ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா சால்வோலைசிஸ் ஆஃப் டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட், ரியாக்ஷன் ஆஃப் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் வித் வாட்டர். அடுத்தது SN2 மெக்கானிசம் பார்த்தோம்னா கைனடிக் ஸ்டடீஸ்னா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டீரியோ கெமிக்கல் இன்வர்ஷன் வந்து நடக்குது. அதாவது கான்ஃபிகரேஷனை வந்து இன்வர்ஷன் பண்ணி நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ல வர கான்ஃபிகரேஷனும் சப்ஸ்ட்ரேட்ல இருக்கிற கான்ஃபிகரேஷனும் அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்டீரியோ கெமிக்கல் இன்வர்ஷன் சொல்றோம். இதுல வந்து SN1 மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவும் கிடையாது. அப்புறம் சால்வெண்ட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN2 ஃபேவர் பண்ணுது. அதே மாதிரி நியூக்ளியோஃபிலிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாம் வந்து SN2 ஃபேவர் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா மெத்தில் புரோமைடு வந்து ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ற அந்த அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அப்புறம் பிரைமரி அல்கைல் ஹைலைட்ஸ் கூட சைனைட் ரியாக்ட் பண்றது அதை வந்து இன்னொரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்போ அடுத்தது அயன் பேர் மெக்கானிசம் பார்த்தோம்னா கைனடிக் ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் மிடில் இருக்கு. ஸ்டீரியோ கெமிக்கல் ரிட்டென்ஷன் இல்லைன்னா இன்வர்ஷன் நடக்குது. சால்வெண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆகுது. அப்புறம் நியூக்ளியோஃபைல் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா மாடரேட் நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து அயன் பேர் மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. லீவிங் குரூப் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா நல்ல லீவிங் குரூப் எல்லாம் இந்த அயன் பேர் மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னா சால்வோலைசிஸ் ஆஃப் செகண்டரி அல்கைல் ஹைலைட், அப்புறம் ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி அல்கைல் ஹைலைட்ஸ் வித் வீக் நியூக்ளியோஃபைல்ஸ். ரைட். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கைனடிக் ஸ்டடீஸ் அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட்டுக்கு கைனடிக் ஸ்டடீஸ் யூஸ் ஆகுது. NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்டீரியோ கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை ஏன் நம்ம பயன்படுத்துறோம்னா ரியாக்ஷனை வந்து மானிட்டர் பண்றதுக்கு. அப்புறம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் மாடலிங்க்கு நம்ம பயன்படுத்தலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ SN1 மெக்கானிசத்தை டிஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கார்போ கேட்டைன் இன்டர்மீடியட் வந்து அதில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டீரியோ ப்ராடக்டுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்னங்கிறது தான் செகண்ட் கொஸ்டின். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் SN1 அண்ட் SN2 மெக்கானிசம். ஹவு டு த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ளூயன்ஸ் த சாய்ஸ் ஆஃப் மெக்கானிசம். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பற்றி நம்ம வந்து அந்த போன வீடியோ லெசன்லேயே SN1க்கும் SN2 மெக்கானிசத்துக்கும் என்ன கம்பேரிசன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸு, சப்ஸ்ட்ரேட் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் அந்த சாய்ஸ் ஆஃப் மெக்கானிசம் அதெல்லாம் இந்த இதில் வந்து ஹைலைட்ஸாக நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துங்க. அப்புறம் வந்து டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் சால்வெண்ட் அண்ட் டெம்பரேச்சர் ஆன் SN1 ரியாக்ஷன் ரேட், provide examples of solvents and temperature that favor SN1 reactions. அதுவும் இந்த வீடியோல இருக்கு. அப்புறம் explain how the presence of nucleophiles
affects the SN1 mechanism. அப்புறம் describe the impact of reaction rate and the product formation. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்து கவனமாக உங்களுக்கு வந்து நல்ல மெமரைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம், கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற இந்த ரியாக்ஷன்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த ஷார்ட் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஏ பார்ட்டில் வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து அட்டன் பண்ண முடியும். ஈவன் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து எழுத முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.